தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மணல் குவாரிகளையும் அரசே முழுமையாக ஏற்று நடத்தும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதேபோன்று மணலை லாரியில் ஏற்றுவது மற்றும் மணல் கிடங்குகளை நிர்வகிக்கும் பணியையும் அரசு ஏற்று நடத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். மதுரை வைகை ஆற்றின் குறுக்கே எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா பெயரில் கட்டப்பட்டுள்ள 2 பாலங்களை திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் 3 ஆண்டுகளுக்குள் ஆறுகளில் மணல் அள்ளுவது முற்றிலும் நிறுத்தப்படும் என்றும் கிரஷர் மணலை பயன்படுத்த மக்கள் முன்வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் மூலமாக பல்வேறு மணல் குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த குவாரிகள் எல்லாம் இனிமேல் அரசே முழுமையாக எடுத்து செயல்படும் என்ற அறிவிப்பை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். லோடு கான்ட்ராக்ட், அதை மணலை லாரியிலே நிரப்புவது, அதே போல ஸ்டாக் யார்டு, மணலை சேமிக்க கிடங்கு, இரண்டையும் இனிமேல் அரசினுடைய மேற்பார்வையிலே எடுத்து செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை தருகின்றேன். ஆகவே மணல் விலையை கட்டுப்படுத்தப்படும். அதே போல பொதுமக்களும் கட்டுமான தொழில் ஈடுபட்டுகின்றவர்களும் அரசுக்கு முழு ஒத்துழைப்பை நல்க வேண்டும். ஏனென்றால் நாளுக்கு நாள் மணல் தேவை அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. இதனால் ஆற்றுப்படுகைகளிலே மணல் இன்றைக்கு நமக்கு தேவையான மணல் எதிர்காலத்திலே கிடைக்காமல் போய்விடும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மணல் இருந்தால்தான் நிலத்தடி நீர் உயரும். ஆகவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு பொதுமக்கள் இனி தாங்கள் கட்டுகின்ற கட்டத்திற்கு எம்சாண்ட் பயன்படுத்த வேண்டும் என்று கட்டுமான தொழிலை ஈடுபட்டுகின்றவர்களும் எம்சாண்டுக்கு நீங்கள் படிப்படியாக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.